ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெல் 360. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ 1 கிலோ 300 கிராம் அளவுக்கான நாட்டுக்கோழி கறி எடுத்துருக்குறோம். அது நல்லா கழுவி மஞ்சள் தடவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழியை கொஞ்சம் மசாலா தடவி கொஞ்சம் ஊற வச்சு சமையல் பண்ணோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கலாம். அது என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு, வத்தல் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் தயிர். இந்த மசாலா எல்லாத்தையும் கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். ஏன்னா நாட்டுக்கோழியில் வந்து மசாலா சீக்கிரத்தில் ஏறாது. இப்போ ஊற வச்சிங்கன்னா நல்லா ஏறிடும். நாட்டுக்கோழி கறி வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நம்ம குக்கரில் சமையல் பண்ணால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதனால் ஒரு குக்கர் எடுத்து அதில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ நுணுக்கி போட்டுக்கோங்க. பத்து கிராம் ஜாதிபத்திரி, 10 கிராம் பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி, அதோட ஒரு 5 பல் கிராம்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் 1 கப் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாவை கீறி உள்ளே போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா. எல்லாத்தையும் வச்சு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த மசாலா பொருட்களெல்லாம் பொன்னிறமாக வறுத்தெடுத்து அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா திரித்து எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவை நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட வத்தத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். நல்லா மசாலாவில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அதை கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோடு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் 1 கைப்பிடி தேங்காயும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் இந்த நாட்டுக்கோழி நல்லா வேகும், இல்லைன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இப்போது 5 விசில் வச்சு எடுத்துருக்கோம். நம்ம கறி நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் என்னெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்துருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் வந்தோன்னே நீங்கள் கொஞ்சம் மல்லி இலையை தூவி இறக்கி பரிமாறினீங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இதை நீங்கள் சாப்பாடோடவோ சப்பாத்தி அல்லது இட்லியோடவோ சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா